ஒயிட் ஹவுஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். 2026 போடிநாயக்கம் சட்டமன்ற தொகுதி மக்களின் ஆதரவு யாருக்குன்னு வாங்க பார்க்கலாம். வரப்போற எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போலான்னு இருக்கீங்க? டிஎம்கே தாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்னா இப்போ வர மக்களுக்கு நல்லது பண்றது எல்லாமே டிஎம்கே தான். எல்லா பிரச்சனைகளையும் எல்லாமே சால்வ் பண்றது. என்ன ஒரு சொல்யூஷன் நம்ம ஒரு விஷயம் சொன்னா கூட அது ஆட்டோமேட்டிக்கா உடனே பண்றது டிஎம்கே தாங்க. அதனால டிஎம்கே தான். 2026 எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போலான்னு இருக்கீங்க? டிஎம்கேக்கு தான். என்ன காரணம்னே? என்ன காரணம்னா இங்க இப்ப இருக்க கேண்டிடேட் யாருன்னா ஓபிஎஸ் நிற்கிறாரு. அவர் இங்க ஏற்கனவே இருந்து நிறைய சலுகைகள் கொண்டு வந்திருக்காரு. இன்ஜினியரிங் காலேஜ், லா காலேஜ், மெடிக்கல் காலேஜ் நிறைய கொண்டு வந்திருக்காரு. திரும்ப ஒரு மேபி வந்து ஒரு மினிஸ்டராவோ இல்லை எதுலேயோ ஒன்று இருந்தா திரும்ப இங்கே நல்லது கிடைக்கும்ங்கிறத நம்பிக்கையில் போகிறேன். சரி, நன்றி. டிஎம்கே தான். டிவிகே. என் ஓட்டு நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு தான் போட போறேன். எதனாலன்னா அவர் கல்வி, மருத்துவம், இயற்கை வளம்லாம் சார்ந்து பேசுறாரு. அது 2 இலவசமா கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்படி கொடுக்கறனால நம்மளுக்கு சேவிங்ஸ் அதிகமாகும். இயற்கை வளத்தை பத்தி பேசுறாரு, இன்னொன்னு தற்சார்பை பத்தி பேசுறாரு. என் வாக்கு நாம் தமிழர் விவசாய சின்னத்துக்கு தான். ஓபிஎஸ்க்கு என்ன காரணம்? இதுல இருந்து இதுல மாறி இருக்காரு. எப்படின்ட்டு நம்ம இது அடுத்து என்ன முடிவு பண்றாரோ, நம்ம மக்களுக்கு என்ன செய்யறாரோன்னு பார்த்து நம்ம ப்ரோ 2026 உங்க ஓட்டு யாருக்கு? என் ஓட்டு ரெட்டலைக்கு தான் வரும். எடப்பாடி பழனிசாமி நல்லா ஆட்சி பண்ணாரு. இப்போ திரும்ப அவரோட ஆட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால ரெட்டலைக்கு வந்து 2026 உங்க ஓட்டு யாருக்கு? சீமான் தானே. ஐயா 2026 யாருக்கு ஓட்டு போட போறீங்க? என்ன காரணம்? நம்மளுக்கு எப்பவுமே ரெட்டலதே நமக்கு கட்சி போடுறது ரெட்டல. இன்னைக்கு வரைக்கும் நான் ஓட்டு போடுறதுனால இருந்து ஒரு ரெட்டல. இப்ப இந்த அரசு திரும்பி என்னதான் செஞ்சிட போகுது? இதுக்கெல்லாம் தீர்வு மக்கள் தான் கொடுக்கணும். நல்ல ஆட்சியை அமைக்கணும். நல்ல சுகபோகமா வாழணும் எல்லா மக்களும். ஏடிஎம்கே வரணும். ஏடிஎம்கே வந்தா ஒரு நல்ல சில ஆட்சிகள் இந்த சாராயத்தை ஒழிக்கணும், கஞ்சாவை ஒழிக்கணும். என்ன இந்த பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்குதுல்ல, அதெல்லாம் ஒழிக்கணும். பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும். இது பிஜேபிக்கு வரக்கூடாது, அதனால டிஎம்கே கூட்டணி. எதுக்காக காரணம்? பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைங்கிறது. ஒரு மதம் சார்ந்து இது சார்ந்து இருக்கிறது அது எப்பயும் ஆதரிக்கிறதுல தமிழ்நாடு அதை ஆதரிக்கவும் செய்யாது. அதே மாதிரி பெரியார் இவங்களை எதிர்க்கிற இந்த இதுவுமே தமிழ்நாட்டில் வராது. 2026 உங்க ஓட்டு யாருக்கு? கண்டிப்பா விஜயனுக்கு தான் ப்ரோ. என்ன காரணம்? ரீசன் நிறைய ரீசன் சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் விஜயன் ஃபேன் கிடையாது. ஆனா கண்டிப்பா விஜயனுக்கு ஓட்டுக்காக விஜயன். விஜய்க்கு தான் ப்ரோ போடணும். என்ன காரணம்? அவர் நல்லா இருக்கும். ஒரு டைம் மாற்றி போட்டு பார்ப்போம், என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இவங்க இவ்வளோ நாள் இருந்து ஒன்றும் பண்ணல, ஒரு மயிறு போடுங்கள. இவங்க இருந்தாலும் ஒரு டைம் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம், என்ன சரி அப்படின்னு பார்ப்போம். 2026 யாருக்கு ஓட்டு போட போறீங்க? ஆர்வல் பிளாக்ல இருக்கிறாங்க. அதுக்கு கூட்டணி எது இருக்கோ அதுக்கு ஓட்டு போடுறோம். நாங்கள் டிஎம்கேக்கு தானே ஓட்டு போடலான்னு இருக்கோம். என்ன காரணம்? எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லண்ணே. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப்மெண்ட்டாக எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம டிஎம்கேக்கு தான் பண்ணுற மாதிரி இருக்கு. திமுகவுக்கு பன்னீர்செல்வத்துக்கு தான் வெற்றி வேட்பாளர் அவருக்கு தான். என்ன காரணம்ண்ணே? இங்கே எங்கள் ஏரியாவில் ரேஷன் கடை கிட்டத்தட்ட பல வருஷமாக இல்லாமல் இருந்துச்சு. திமுகவுக்குள்ள 16 கடையை கொண்டு வந்தேன். அடுத்து அவர் எதிர்கட்சி எம்எல்ஏ தான். ஆனால் நான் அந்த வார்டு கவுன்சிலர் கோரிக்கை வச்சேன். உடனே இதுவரைக்கும் என் கவனத்துக்கே கொண்டு வரல. ஏன் கொண்டு வரலன்னு சொல்லி உடனே அவர் ஃபண்டில் 15 லட்ச ரூபா கொடுத்து கொண்டு வந்தார். ரேஷன் கடை கட்டி கொடுத்தாரு. பால சக்கடை பணியை விரைவாக முடிக்க நடவடிக்கை எடுத்தார். இதுபோல் பல நலத்திட்டங்கள் உடனே அதுன்னு நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்ன செய்யணும்? எங்கள் ஏரியாவில் இது வரைக்கும் பொறியியல் கல்லூரி கிடையாது, அவர் கொண்டு வந்திருக்காரு. சட்டக்கல்லூரி தேனி மாவட்டத்திலேயே கிடையாது, கொண்டு வந்திருக்காரு. இதுபோல் பல நலத்திட்டங்கள் நிறையா செஞ்சு கொடுத்துருக்காரு. அதனால் அவர் இன்னைக்கு டிஎம்கேல நிற்கும் போது அவரை காட்டி வேறு ஆள் யார் பண்ண போகிறா? இது வரைக்கும் வேறு யாரும் அந்த மாதிரி பண்ணலை. அதனால் அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு. நாங்கள் முழு ஒத்துழைப்பு. அதை காட்டிலையும் தலைவர் ஸ்டாலின் பெண்களுக்கு அளவு பெரிய இந்தியாவிலேயே அந்த மாதிரி யாரும் பண்ணலை. பல நலத்திட்டங்களை அள்ளி வாரி அரசிருக்காரு. அதனால் தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறது உறுதி. அவரோட சாதனைகளுக்கு நம்ம இதில் திமுக தான் வரும். அன்னைக்கு அந்த செகண்ட் என்ன தோணுதோ அதை தான் செய்வோம். சரி, ஆமா, நாங்கள் தளபதி டிஎம்கேவுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கோம். என்ன காரணம்ண்ணே? காரணம்னா மக்களுக்கு அவர் மற்ற ஆட்சியில் காட்டிலும் நம்ம ஆட்சியில் சில விஷயங்கள்லாம் மக்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால அதை நமக்கு பிடிச்சனால அவருக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கோம். ஸ்டாலின். என்ன காரணம்ண்ணே?
எனக்கு நல்லது செஞ்சுருக்காரு. அது மக்களுக்கு நல்லது செய்கிறாரு. அதனால அவருக்கு நான் கண்டிப்பாக இது பண்ணுவேன். ஓகே. எங்கள் ஓட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே 2-3 தடவை வந்து போடி சட்டமன்ற தொகுதியில் வந்து எம்எல்ஏ வந்திருக்காரு. இருந்து போடி தொகுதிக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு. மேகாண்டு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு தேனி மாவட்டத்துக்கு. ஆனால் முக்கியமாக வந்து இன்ஜினியரிங் காலேஜ் பொறியியல் காலேஜ் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, செஞ்சுருக்காரு. மாணவர்களுக்கு எத்தனையோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எத்தனையோ ஊர்லேருந்து வந்து நம்ம இன்ஜினியரிங் காலேஜில் வந்து படிக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி நல்லது செஞ்சதுனால இந்த வட்டம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சருக்கு எங்கள் ஓட்டு. இன்னைக்குமே எனக்கு 18 வயசுலேருந்து டிஎம்கே தான் ஓட்டு. என்ன காரணம்ண்ணே? எனக்கு பிடிச்சிருக்கு போடுறேன். சரிங்க. யார் நல்லவங்களோ அவங்க பார்த்து போடணும். குறிப்பாக தேனி மாவட்டத்தில் வந்து டிவிகேவுக்கு ஒரு முயற்சி பண்ணிக்கிருக்கோம், பார்ப்போம். கண்டிப்பாக அவங்களுக்கு போடலாம். எங்கள் ஓட்டு எப்பவுமே திமுக. என்ன காரணம்? அங்கே பரம்பரையாகவும் அப்பா தாத்தா இப்போ நான் அடுத்து என் மகன் 6 வந்தாலும் திமுக தான் ஓட்டு. என் ஓட்டு டிவிக்கே தான். என்ன காரணம்? ஒரு புது முயற்சி. எல்லா கட்சியும் பார்த்தாச்சு. இங்கே ஒரு பெரிய ஆளுமை வந்து இல்லை, வேக்கண்ட்டாக இருக்குது. ஆஃப்டர் ஜெயலலிதா கருணாநிதிக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆளுமை இல்லை. அதனால் விஜய் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு பாப்புலர் பர்சன் நல்லா பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம ஓட்டு டிஎம்கே கிட்டே. என்ன காரணம்? டிஎம்கே ஆட்சியில் தான் வந்து திமுக ஆட்சி தான் நம்ம வந்து நிறையா திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஆட்சி தான் நல்லா இருக்குது. அதனால மறுபடியும் அவங்க தான் ஸ்டாலின் அவங்க தான் வரணும் ஆசை. என்னோட ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளைய தளபதி விஜய்க்கு. என் ஓட்டு விஜய்க்கு. என்ன காரணம்ண்ணே? கொஞ்சம் யூத்தாக இருக்காப்புல, கொஞ்சம் இறங்கி வேலை செய்வார். மற்றபடி பூரா வயசாகி போச்சு, பூரா ஆட்டையை போட பார்த்துட்டாங்க. யூத்தாக இருக்காப்புல இறங்கி வேலை செய்வார். 2026 டிஎம்கே கிட்டே. என்ன காரணம்ண்ணே? நமக்கு ஆரம்பத்துலேருந்து அப்படியே ஒரு இதாகிடுச்சு. நம்ம எப்பவுமே டிவிக்கே தான், விஜய் தான். சரிங்களா? இந்த வட்டம் சிஎம் அவர் தான். எங்க ஓட்டு விஜய்க்கு தான். ஏன்னா புதிய தலைமுறை வரட்டும், நல்லா மக்களுக்கு செய்யட்டும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஓட்டு போடலாம்னு இருக்கோம் விஜய்க்கு. டிவிக்கேங்க. என்ன காரணம்? இன்ன வரைக்கும் போடிக்குள்ளே யாரும் என்னதும் செஞ்சதில்லை. இனிமேல் தான் ஏதாவது மாற்றம் உருவாகணும்ட்டு டிவிக்கே போகலாம். விஜய்க்கு தான். என்ன காரணம்ண்ணே? எல்லாம் புது மாற்றத்தை தான்.